நம்ம அடுத்ததா கன்னி ராசி, கன்னி லக்ன பெண்களுக்கு அவங்களோட சோல்மேட்ஸ் எந்த திசையில இருந்து வருவாங்க? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கன்னி ராசிய பொறுத்தளவு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கவங்க, அறிவாளியா இருப்பாங்க, பொதுவா திறமைசாலியா இருப்பாங்க. கன்னி ராசி தான் காதல் ராசின்னு சொல்றாங்களே மேம். கண்டிப்பா, கண்டிப்பா. கன்னி ராசினா காதல் ராசிம்பாங்க. ஆனா, அந்த காதல் ராசிங்கிறது எப்படின்னா, அவங்க தான் பண்ற எல்லா விஷயத்தையும் காதலிப்பாங்க. ரொம்ப அழகா வாழ்க்கைய நேசிச்சு வாழக்கூடியது இந்த மிதுனமும் கன்னியும். ஏன்னா புதன்னா நரம்புகளுக்கு அதிபதி. அப்ப அந்த புதன், சுக்கிரன் இந்த மாதிரி நல்லா இருக்கிற ஜாதகம்லாம் பாருங்க, எதையுமே ரசிச்சு ரசிச்சு பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு கலைத்துறையில இருக்கீங்க. நான் வந்து என்னோட அஸ்ட்ராலஜி இன்டர்வியூக்காக நான் உங்கள வந்து நாடி இங்க வர்றேன். அப்போ ஒரு விஷயத்த ரசிச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது நல்லா ஹிட் ஆகும். ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு படம், அதோட சினிமாட்டோகிராஃபி, இப்ப இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல நல்லா பண்றோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த சுக்கிரனும் புதனும் தான். இது கூட ராகு சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆகும். அப்ப இயல்பாவே இந்த புதனுடைய ராசி தன்மையில வர்றவங்க, சுக்கிரனுடைய ராசி தன்மையில வர்றவங்கலாம் ரொம்ப ரசிச்சு பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த கன்னி லக்னம், கன்னி ராசி பெண்கள் இயல்பா ரசனை உள்ளவர்களா இருப்பாங்க. இந்த இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்க மாட்டாங்க. ஆனா அறிவு அதிகமா இருக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க. அப்ப அறிவு அதிகமா இருக்க பெண்கள்னா எப்படி இருப்பாங்க? வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் அவங்களும் இந்த பொண்ணோட அறிவை விட அதிகமா இருந்தா அந்த இடத்துல ஈகோ ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கணவர் தான் கண்டிப்பா வருவாரு. அவரும் ஒரு வாத்தியாருக்கு ஈக்குவலா ரொம்ப இந்த பொண்ணை வந்து பேம்பர் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு சொல்றதும், ஈகோவை விட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து முக்கியமா இந்த மிதுனம் கன்னிக்கு ஈகோங்கிற விஷயம் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து வரக்கூடிய திசை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வடக்க இருந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு.